நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டா போதும். உட்காந்து பேசுங்க. அரக்கன் சார், இனிமே உலகத்தை அழிக்க மாட்டீங்கல்ல? ஒருவன் பிறந்தால் ஒருவன் அழிப்பதற்கு உலகம் உண்டு. நீங்க வந்து சாகர அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் திருவிழாவா இருக்கு. உங்களை அழிச்சுட்டா எங்களுக்கு திருவிழா. ஏன்? அது கடவுளோட படைப்பு. எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா உங்களை நாங்க அழிச்சிருக்க மாட்டோம். தேவர்கள் பாதி, அசுரர்கள் பாதி. சரி, அது வந்து அசுரர்கள் தவம் முடியறாங்க. சரி, கடுமையான தவம் முடியாங்க. அது சரியான முறையில் பயன்படுத்த. சரி, அதனால கடவுளுடைய திருமையினால ஒருவன் உருவா. உண்மையிலுமே நீங்க அரக்கன் கிடையாது, நல்ல மனிதன். உங்களுக்கு குழந்தைகள், மனைவிகள்? பொண்ணு, பையன். மனைவி ஒரு பொண்ணுதான். ரெண்டு மனைவி. சரி, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? மெயின்டைன் பண்ணா நான் அப்பத்திலிருந்து நாடகம். சரி, அது ரொம்ப தேவையான. இல்ல மேடம், நான் வந்து சுப்பிரமணியன் பேரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வயசு தான். ஒரே வயசு. தெய்வம் வள்ளி மட்டும் இருக்கா? தெய்வானை இல்ல. இருக்கு, ரெண்டு இருக்கு. உங்களுக்கு ரெண்டு இருக்கு. ரைட், ஓகே. அரக்கனுக்கு ரெண்டு இருக்கு. நான் வந்து நல்ல மனிதனுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ரெண்டு பேருக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாம் கடவுள் பிடிக்கிற எல்லாம் சமமா ஓடிட்டு இருக்கு. சமமா ஓடி இருக்கு. குழந்தைங்க முதல் வயசுக்கு எத்தனை, ரெண்டாவது வயசுக்கு எத்தனை? மூணு, ரெண்டு, அஞ்சு. அஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன வெல் செட்டில். இப்ப வயசு உங்களுக்கு 55. அட்ரஸ் சக்க பார்த்தா 40 மாதிரியே தெரியறாரு. 40 வயசு மாதிரி தெரியுது. சின்ன பையன் மாதிரி. நீங்க வந்து இந்த துறையில இருக்கிறதுனாலதான். ஆமா, சந்தோஷமா இருக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, ஜாலியா இருக்காரு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க இப்ப? எதுல? கல்வித்துறையில் என்னவா இருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இது வந்து சைடு தான். அவரு வராரு. 6:30 ப்ரோக்ராம். ரெண்டு பொதுவோட கடத்தி கிளம்புற கடப்புறோம். ஓகே, ஓகே. பாண்டிச்சேரி தான் சொந்த ஊரு? பாண்டிச்சேரி தான். சரி, நான் வேலூர் சார். இவரு வந்து வேலூர். வேலூர். இவரு ராஜேந்திரன். உங்க டீம் தலைவர் ராஜேந்திரன் தான் இருக்கு. ராஜேந்தர். சரி, காலியாட்டம் எல்லாம் காலியாகிடும். சரி, சரி. சம்காரம் பண்றது உங்களை. சரி, சரி. நீங்க உங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு உங்க மனைவிகள் சந்தோஷப்படுவாங்களா? இல்ல என்னையா இப்படி ஆடுற அப்படின்லாம் திட்டுவாங்களா? ஏன்னா சிறு வயதுலேருந்து நான் கலை இல்ல உங்க ஒய்ஃப்லாம் ரசிப்பாங்களா? ரசிப்பாங்க. இல்லாமல் மயான. சரி, அதில் வந்து ஒரு சில மாமூல் கோயில். சரி. அதில் அங்காளம்மாவுடைய பிறவி எப்படி சொல்லி கதையை சொல்லி அதில் ஒரு லேடிஸ் வேஷம் போகிற டீம் போட்டு அந்த அண்ணாமலை கோட்டையை அழிச்சிட்டு நம்ம காலி வந்து மறுநாள் கொண்டு வருவோம். இதை மாதிரி நிகழ்ச்சிகளை நான் ஓ, சரி. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்பா அம்மா பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது எப்படி வந்துச்சு? இது வந்து நம்ம ஊழியர் வேலை செய்யும்போது அவங்க சேரும்போது பழக்கத்தில் அவங்க வந்து ரெண்டாவது ஒய்ஃபு. ரைட், ஓகே. ரெண்டும் ஒரே குடும்பமாக வச்சுருக்கீங்களா? தனித்தனியாக இருக்கு? தனித்தனியாக இருக்கு. நீங்கள் அங்கே பாதி இங்கே பாதி அப்படியே ஓட்டிட்டு. ஓ, ஒரு விசேஷம்னா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்துருவாங்க. ஓ, அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த பேர் தான் உங்களை அரக்கினே உண்மையிலேயே நல்ல மனம் படைத்த தேவருக்கு சம. தேவர்களுக்கு சமமான ஆள். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஆளு. எல்லாருக்கிட்டையும் இந்த வெளிநாட்டில் இருக்கிறதா கூட மொழி தெரியாத ஆளுகிட்ட கூட நான் வந்து எப்படியாவது பேசணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா மொழி தெரிந்த ஒரு அரக்கத்தை நான் பேசாமல் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகே, நன்றி, நன்றி. உங்க பேட்டி எடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஒரு ஆள் தள்ளுங்க.